வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். பொங்கல் க்ளீனிங் அண்ட் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணணும் தான் இந்த ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வீட்டில் பெயிண்டிங் பண்ணோம் அப்படின்ட்டு ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறமும் எப்படியும் வீக்லி ஒன்ஸ் எப்படியும் நாங்கள் ஃபுல் வீட்டை க்ளீன் பண்ணிடுவோம். அப்போவும் பொங்கல் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாளே வீக்கெண்டில் க்ளீன் பண்ணலான்ட்டு தான் எல்லோரும் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். நான் இங்கே இருக்க பொருள்லாம் எடுத்து தொடச்சி திருப்பி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பா வந்து ஃபுல் விண்டோ அப்புறம் டோர்லாம் அப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நல்லா சோப்லாம் வச்சு. அதுக்கப்புறம் அம்மா கிச்சன், அதுக்கப்புறம் ஃபுல் வீடியும் க்ளீன் பண்ணி பார்க்கையில தான் வீடு அழுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் க்ளீன் பண்ண அழுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்ட்டே தெரியல. இது வந்து நானும் எங்கள் அண்ணனும் கொஞ்சம் கப்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், கொஞ்சம் அவார்ட் சொல்லலாம். ஸ்கூல் டேஸ்லேயும் சரி, அப்புறம் இங்கே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரிலாம் அன்னைக்கு குவிஸ் காம்படிஷன், இது மாதிரி நிறைய இதெல்லாம் ஒரு மெமரி. இந்த அவார்ட்லாம் பார்க்கையில அந்த டைம் என்னென்ன பண்ணோன்ட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அப்பா அழகாக உட்காந்து ஃபுல் வீட்டையும் ஜன்னல்லாம் விண்டோஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எப்படியும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் ஆகிரும்னு தெரியும். அதனால் நாங்கள் இந்த வாட்டி வீக்கெண்டில் தான் க்ளீன் பண்ணதுக்கு ஸ்டார்ட்டே பண்ணோம். சண்டே ஒரு நாள்லேயே ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும் மண்டே நான் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. நூலாமடை எங்கேருந்து தான் இந்த வீட்டில் செய்கிறதுன்ட்டுன்னு தெரியல. ரொம்ப டயர்டானதுக்கு அதனால சரி லன்ச் பிரேக் மாதிரி நாங்கள் எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா உளுந்தஞ்சோறும் அதுக்கப்புறம் முட்டை கிரேவி. இதுக்கு நிறைய பேர் எள்ளு பச்சடி வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு எங்கள் வீட்டில் முட்டை கிரேவி இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் சாப்பிட்ருவேன். அதனால் அம்மா அது வைப்பாங்க. எள்ளு பச்சடி தான் அம்மா அப்பா அண்ணன் 3 பேருக்கும் பிடிக்கும். பட் எனக்கு கொஞ்சம் முட்டை கிரேவி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்ருவேன்றனால தான் எங்கள் அம்மா இது வைப்பாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குறையும் இருக்க வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி பார்த்தா லியோ படம் போட்டிருந்தான் சன் டிவியில். இது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பட் இந்த சில சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த படம் தான் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ண வீடியோ. ஒர்க் ப்ரெஷர் ஏதாவது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் பாட்டு கேட்பேன். அதனால் வீடியோ போட்டு பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். இது வந்து புதுசாக நாங்கள் இந்த டேட்ஸ் வாங்கினோம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த டேட்ஸும் நாங்கள் கொடுப்போம். அதுக்கப்புறம் எனக்கும் அண்ணனும் நாங்கள் ட்ரை டேட்ஸ் சாப்பிடுவோம். எனக்கு என்னமோ அதுதான் பிடிக்கும். இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால எனக்கு இது பிடிக்காது. இது வந்து 350 ருபீஸ்க்கு நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் செம்ம ஸ்வீட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் சரி என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னாலே ஒர்க் எப்போனாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க் கண்டினியூ பண்ணிவிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே பொங்கல் அன்றைக்கி ஷூட் பண்ண வீடியோ. மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வீடெலாம் நல்லா மாப் போட்டுட்டேன். அதனால் ஒரு வேலை மிச்சம். காலையில் எழுந்திரிச்சி அம்மா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா விளக்கு தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் நான் எழுந்திரிச்சி நல்லா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக என்னோடய டீ தான் குடித்தேன் வேலையாக. அதுக்கப்புறம் இந்த சாரியை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தீபாவளி வாக் பார்த்தவங்களுக்கு. இது வந்து தீபாவளிக்கு வாங்கின சாரீ தான். ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு டைமே கிடைக்கல. அதனால் அன்றைக்கி தீபாவளி டைம் அம்மா வேறு ஒரு சாரீ ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டாங்க. பொங்கல் அன்றைக்காச்சும் தைச்சி தான்ட்டு அம்மா கேட்டதுனால எப்படியோ கஷ்டப்பட்டு நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த சாரீ அம்மா கட்டினோன்னு சூப்பராக இருந்தது. இந்த சாரீ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ளவுஸ் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். அதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு நாள் முன்னாடியே பூவெல்லாம் தோரணெலாம் வாசலுக்கு கட்டி வச்சுருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அன்றைக்கி கட்ட முடியல நைட்டே. அதனால நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அம்மா பால்லாம் அடுப்பில் வச்சு அம்மா பொங்கல் விட்டுட்ருக்கையிலே தான் நான் தோரண் கட்டி முடித்தேன். இந்த வாட்டி சிம்பிளாக தான் வச்சேன். ஏன்னா அம்மா கொஞ்சம் போண்டா கம்மியாக தான் வாங்கினாங்க. மிக்ஸ் வாங்கினதுனால அது வேறு மாதிரி போண்டாவாக இருந்தது. அதனால் அது வைக்காமல் கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் சாமி ரூமில் தான் வச்சு நாங்கள் பொங்கல் விட்டுட்டு இருந்தோம். ஏன்னா அந்த கேஸ் வந்து ரிமூவபிள் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இது சிலிண்டர் இல்லை, இது வந்து கேஸ்னால எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நாங்கள் கிச்சன்லேயே வச்சு எல்லாம் அங்கே என்னென்ன வைக்கணுமோ அம்மா வச்சு அங்கேயே நாங்கள் கிச்சன்லேயே வச்சு பொங்கல் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு எடுத்துகிட்டு சாமி ரூமில் வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம். நீங்கள் எல்லோரும் பொங்கல் எப்படி விட்டீங்கன்ட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். ஃபைனலி பொங்கலும் நல்லபடியாக பால் பொங்கிருச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 பொங்கல் வைப்பாங்க, வெண்பொங்கலும் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலும். பால் நல்லபடியாக பொங்கி அதுக்கப்புறம் அம்மா அதில் அரிசி போட்டாங்க.
வெண்பொங்கல் ஒரு சைடில் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் அம்மா சக்கரை பொங்கலுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா கிச்சன் பார்க்க சொல்லிவிட்டு அம்மா பூஜை ரூமில் தான் போய் பூ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் அப்பா இங்கே இருந்தாங்க. எனக்கு இதை பற்றி ஒன்றும் அவ்வளோ தெரியாதனால நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே தான் இருந்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் அம்மா பொங்கல் விட்டது நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் எந்திரிக்கவே மாட்டேன். அம்மா, அப்பா, அண்ணன் மட்டும் தான் காலையிலே எழுந்திரிச்சு பொங்கல் விடுவாங்க. ஆனால் இப்போ போன வருஷமும் இந்த வருஷமும் தான் நான் பொங்கல் விடுறத கண்ணால் பார்க்கேன். அண்ணனுக்கு நைட் ஷிஃப்ட்னால நாங்கள் பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவன் போய் தூங்கவே போனான். அதுக்கப்புறம் சாயந்தரம் சரி எல்லோரும் இன்னும் சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு அவனும் போய் தூங்கிட்டான். அதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ட கையோட பொங்கல் எல்லாம் டேஸ்ட் பார்க்கறதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் லாஸ்ட் நைட் அம்மா வச்சுருந்த சட்னி இருந்ததுனால வெண்பொங்கலும் அதுவும் அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு நாங்கள் எல்லாருமே. ஏன்னா எனக்கு இன்றைக்கி லீவ் இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் தூங்கினா தான் நான் திருப்பி நைட்டு 10:30 வேறு உட்கார முடியும். இல்லைன்னா எனக்கு செம்ம டயர்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே பொங்கல் விட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் அரௌண்ட் 12:40 கிட்ட தான் நான் எழுந்திரிச்சு திருப்பி கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு திருப்பி சாப்பிட்டுட்டு திருப்பி லாகின் பண்ணிவிட்டேன். அம்மா லஞ்சுக்காக ப்ரிப்ரேஷன் தான் அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கிழங்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிழங்கு அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு அம்மா நிறைய பண்ணியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா நிறைய மிஞ்சிருச்சுன்னா சாப்பிடவே முடியாது. அரௌண்ட் 4:40 கிட்ட தான் நாங்கள் எங்களோட லஞ்சை நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலே டைம் ஆகிட்டு. இன்றைக்கி அப்பளம், அப்புறம் பொரியல், அப்புறம் இது பூசணிக்காய் கறி, அவியல், அப்புறம் சாம்பார், அப்புறம் வெண்பொங்கல் வச்சு தான் சாப்பிட்டோம். டே சூப்பராக போச்சு. அதோட வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டாடா பாய்.